Good morning, friends. So today we are going to start our journey towards mains. Yeah. So already you people have written your prelims. எல்லாரும் நல்லா பண்ணியிருப்பீங்க. So there is a possibility that few might not have reached the mark. So அதை பற்றி ஒன்றும் யோசிக்க வேண்டியதில்லை. Because இந்த யூபிஎஸ்சி ஜேர்னி என்னை முத யாராவது மீட் பண்ணும்போது நான் சொல்கிறது தான், இட்ஸ் a continuous journey till we get into service. ஸோ அதனால் if there is a setback, don't worry about the setback. Use it as an opportunity. அந்த செட்பேக் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யார் பயன்படுத்துகிறாங்களோ தே ஆர் லேண்டிங் இன் டாப் ரேங்கிங் பொசிஷன்ஸ். யார் அதை வந்து கிரைசிஸ்ன்னு நினச்சி இல்லை அதை வந்து ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணி அதுக்குள்ளேயே அந்த விஷயஸ் சர்க்கிள்குள்ளே மாட்டிக்கிறாங்களோ தே ஆர் நாட் கம்மிங் அவுட், ரைட்டா? ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் இட்ஸ் எ ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இட் ஆஸ் எ ப்ராசஸ். டோன்ட் கீப் ஆல்வேஸ் எண்ட் இன் மைண்ட், கீப் த வே, த பாத். சரியா? ஸோ அந்த பாதையை சரியாக அமைச்சிட்டோம்னா ஈஸியாக we can reach the destination. So with these few words, I will start today's discussion on mains. See, whenever it comes to mains அப்படின்னு வரும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எஸ் ப்ரிலிமினரி அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேஜ்லேருந்து கிராஸ் ஆகி நம்ம வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸில் என்ன பண்ணுறான், கொஸ்டின்லேயே ஆக்சுவலாக ஆன்சரிங் கொடுத்துட்றான். See, your clarity of thoughts, your grasping power, ஓகே, யுவர் ரீசனிங் எபிலிட்டி, இதுதான் அங்கே டெஸ்ட் பண்ணுறாங்களே கண்டி. யுவர் ப்ரெசன்டேஷன் இஸ் நாட் பீயிங் டெஸ்டட் ஹியர். ப்ரிலிம்ஸில் உங்கள் ப்ரெசன்டேஷன்லாம் அங்கே வேலை கிடையாது. ஸோ எதர் உங்கள் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோ, உங்களோட லாஜிக்கல் ரீசனிங்கோ, இல்லை ரியலி வந்து ரொம்ப ஒரு சின்ன நுணுக்கமான விஷயத்த அங்கே இருக்கிற அந்த ப்ரெஷர் ஹேண்டிலிங் அந்த சுச்சுவேஷனில் வெதர் யூ ஆர் ஏபிள் டு கம் அவுட் காம்லி ஆர் நாட். ஸோ அதனால தான் நான் இந்த ப்ரிலிம்ஸ் முன்னாடி என்னை மீட் பண்ண எல்லாத்தையுமே சொல்லியிருப்பேன், கூல் காமன் கம்போஸ்டாக இருங்க அப்படின்றதோ. இல்லை ஆல்ரெடி நான் போட்ட அந்த வீடியோலையும் ரொம்ப அந்த விஷயத்தை பற்றி நிறைய சொல்லியிருப்பேன். பிகாஸ் அந்த மைண்ட் செட்டு தான், அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ளே இருக்கிற மைண்ட் செட்டு தான் 50% ஒர்க் பண்ணுது. மீதி தான் நீங்கள் அந்த 1 இயராக படித்த ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஓகே, ஸோ நவ் லெட் அஸ் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் லெவல் இன் திஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். அப்போது மெயின்ஸ் அப்படின்ற அந்த ஆஸ்பெக்ட்குள்ளே போகிறோம். ஸோ இந்த லெக்சரை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஓரியன்டேஷன், இந்த லெக்சரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் முதல்ல என்னோட ப்ரெசன்டேஷனை 2ஆக பிரிக்க போகிறேன். One is related to how to prepare for this exam. இந்த எக்ஸாமுக்கு எப்படியெல்லாம் நம்ம வந்து தயாராகணும், நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதும். தென் செகண்ட் பார்ட் ஆஃப் மை டிஸ்கஷன் இஸ் கோயிங் டு பி ஹவு டு ரைட் யுவர் ஆன்சர்ஸ். இந்த 2 பார்ட் நான் முடித்த பிறகு தே ஆர் கோயிங் டு த எக்ஸ்பர்ட்ஸ் வில் கம் அண்ட் கிவ் யூ அ சிலபஸ் டீகோடிங், ஹவு டு அப்ரோச் த சிலபஸ். இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அவர் எக்ஸ்பர்ட்ஸ் வில் கம் அண்ட் எக்ஸ்பிளைன் யூ. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் ஹவு டு ப்ரிப்பேர். பிகாஸ் இந்த ஹவு டு ப்ரிப்பேர் அப்படின்னு வரும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, in all your mains paper, apart from whatever the type of question that is being asked, whatever the way you are going to present, அதான் என்னோட செகண்ட் பார்ட்டில் நான் சொல்லிக் கொடுக்க போகிற விஷயங்கள் என்னவாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதுக்கு ஜீவனாகவும் அதுக்கு உயிராகவும் இருக்க போகிறது என்ன அப்படின்னா the content. அப்போது when it comes to content அப்படின்னு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்வேஸ் கீப் இன் மைண்ட் தட் இந்த மெயின்ஸ் எக்ஸாமில் வாட் எவர் த பேப்பர் 1 ஆர் பேப்பர் 2, பேப்பர் 3, when it comes to பேப்பர் 4 ஆர் எஸ்ஏ பேப்பர், ஓகே, அண்ட் as well as your optional subject, just like that நீங்கள் போய் உங்களை வந்து without a content or without a knowledge, without a base, you can't approach that paper. அப்போ அந்த கண்டென்ட், அந்த பேஸ் இருக்குல்ல, கோர், அதாவது ஒரு சமையல் பேரலன்ஸில், அதாவது குக்கிங் பேரலன்ஸில் சொன்னோம் அப்படின்னா எனி டிஷ் வாட் எவர் யூ ஆர் கோயிங் டு குக், மெயினாக நீங்கள் உள்ள இருக்கு இல்லையா அந்த மெயின் ஸ்டஃப் என்ன. சப்போஸ் பிரியாணி செய்ய போகிறோன்னா அரிசி இல்லைன்னா கண்டிப்பாக யூ கான்ட் குக் பிரியாணி. ஸோ அப்போ சிக்கன் பிரியாணின்னு அடுத்த மெயின் ஸ்டஃப் வந்து சிக்கனாக இருக்க போகுது, ரைட்? மீதி ஸ்பைசஸ் காண்டிமெண்ட்ஸ்லாம் வேல்யூ அடிஷனாக இருக்க போகுது. அண்ட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் அதை அண்டர்லைன் பண்ணுறீங்களா, இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் எ சால்ட். ஏன்னா அதுதான் எடுத்து கொடுக்க போகுது. நீங்கள் அந்த ஒரு எக்ஸாமை அண்டர்லைன் பண்ணி எங்கெல்லாம் முக்கியமான கீவேர்ட்ஸ் இருக்கோ அதை அண்டர்லைன் பண்ணிங்கன்னா இட்ஸ் கோயிங் டு ப்ரெசென்ட். இங்கே பார்த்தாலே போதும் எக்ஸாமினருக்கு கொஞ்சம் ஈஸியாக, இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அது பண்ண போகுது. அப்படின்னா கண்டென்ட் மேட்டர்ஸ் எல்லாம், ரைட்? ஸோ அப்போ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா when they decode the சிலபஸ் டீகோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேப்பருக்கும் ஒரு கோர் ஏரியா, அந்த கீவேர்ட்ஸ் அங்கே கொடுக்கப்பட்டிருக்க அந்த வார்த்தைகளுக்கு கோர் ஏரியாவும் அதுக்கான ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸும் அவங்க தே ஆர் கோயிங் டு சஜஸ்ட் யூ இல்லையா. இதில் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் கீப் டூ மச் எக்ஸாஸ்டிவ் கண்டென்ட் பிஃபோர் யூ. இது வந்து நிறைய ஸ்காலர்ஸ் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், டாப்பர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ரீசெண்டாக அதாவது லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் யூபிஎஸ்சி டாப்பர் நம்ம சரண்யாரி ஆல் இண்டியா ரேங்க் 7 வந்திருந்தாங்க இல்லையா இங்கே வெபினாருக்கு நம்ம ஸ்டூடெண்ட்டு. அவங்க வந்தப்போ சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா
டூ மெனி புக்ஸ் நான் பார்க்கவே இல்லை. ஒரு பர்டிகுலர் டாபிக் ஆர் பர்டிகுலர் இருக்குன்னா ஒரு லிமிட்டடாக ஒரு 2 அல்லது 3 புக்கு நான் கையில் வச்சுக்கிட்டேன்னா அதுவே போதும். அதில் நான் மாஸ்டர் ஆகிட்டேன்னா மை ஐடியாஸ் வில் பி கிளியர். பிகாஸ் ஒவ்வொரு ஆத்தர் கூட சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரே விஷயமா இருக்கும், அவங்கவுங்க ஒவ்வொரு வியூ பாயிண்ட்ல நம்மளை கொண்டு போயிருப்பாங்க. அப்போ 10 வியூ பாயிண்ட் எடுத்தோம்னா நமக்கு ஒரு கன்க்ளூஷனே வராது, ரைட்டா? அப்போ நான் இங்கே சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, லிமிட் யுவர் சோர்சஸை லிமிட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம பார்க்கும்போது யூபிஎஸ்சின்னு சொன்ன உடனே அப்படியே வால்யூம்னாஸ் ஆஃப் புக்ஸை வந்து எதிர வச்சுட்டு இருக்க மாதிரி தான் எல்லா அதுலேயும் பிக்சர்ஸ் எங்கே பார்த்தாலும். அதுவே ஒரு மித்து தான். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எப்பயுமே நீங்கள் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கும் போதே எல்லாருக்கும் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுறது என்ன? ஸ்டார்ட் வித் NCERT. அப்போது நீங்கள் இந்த NCERT, இந்த நேஷனல் கவுன்சில் ஃபார் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் இருக்காங்க இல்லையா, அந்த NCERT புக்ஸில் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சிலபஸ்க்குரிய எல்லா பேசிக்ஸ்லையும் நல்லா ஸ்ட்ரென்த்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனாலே கண்டென்ட்டுக்கு உங்களுக்கு அடிக்குவேட்டான சோர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். தென் கம்ஸ் எல்லா சப்ஜெக்ட் வாட் எவர் பாலிட்டி எடுத்தாலும் சரி, எக்கனாமிக்ஸ் லிமிட்டடாக ஒரு புக்கு இல்லைனா ஒரு சில விஷயங்கள், அதாவது எல்லா புக்லையுமே மொத்தமாக எல்லாமே இருக்காது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இன் கேஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, சரி இன் ஆர் டேஸ் பார்த்தீங்கன்னா உமா கபிலா அப்படின்னு சொல்லி ஒரு எடிட்டட் புக்ஸ் இருக்கும். உமா கபிலா பார்த்தீங்கன்னா சில ஏரியாவில் ரொம்ப நல்ல குளோபலைசேஷன் ரிலேட்டடாக, அப்போது ஒரு சில எடிட்டட் மேனுஸ்கிரிப்ட்ஸில் தேவையானதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும், மற்ற புக்கையும் திரும்ப எடுத்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. கெட்டிங் மை பாயிண்ட், சரியா? ஸோ இப்போ அதே வந்து ரமேஷ் சிங் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா அதில் கோர் கான்செப்ட்ஸ் எடுத்துக்கலாம், ரைட்? அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு புக் இருக்குன்னா அந்த புக்கோட லிமிட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங். அப்போது நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை ஃபஸ்ட்டு என்னென்னா கண்டென்ட் ஓரியன்டாக நம்ம போகிறோம். ஸோ அப்போ வாட் எவர் த சோர்ஸ் வி ஆர் கோயிங் டு ஐடென்டிஃபை, அந்த சோர்ஸை ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. தென் கம்ஸ் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ். பிகாஸ் உன்னுடைய எனி ஆன்சர் ஸ்கிரிப்ட் இட் ஷுட் பி கம்ப்ளீட்லி substantiated or argued or justified with one or the other facts. அப்போ ஃபேக்ட்ஸ்னு வரும்போது பார்த்தீங்கன்னா திரும்ப இஃப் யூ ஆர் கோயிங் வித் புக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், மேபி இது வந்து ஒரு 2024 எடிட்டட் புக் அப்படின்னா அவங்களுக்கு 23 இருக்கிற டேட்டா பேஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ரைட்டா? அப்போ கண்டிப்பாக ஒவ்வொரு வாட்டியும் எல்லா புக்குமே அப்டேட் ஆகாது, ரைட்? அப்போ சில புக்ஸ் வந்து ரொம்ப ஓல்டு வெர்ஷனாக இருக்குது, அப்டேட்டே ஆகலை சில சோர்ஸ் புக் அப்படின்னா ஆப்வியஸ்லி கோ வித் ஸ்டாண்டர்ட் சோர்சஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் when it comes to எக்கனாமிக் டேட்டா வேணும் அப்படின்னா every year we are coming up with what is called as economic survey. அப்போ எக்கனாமிக் சர்வே அப்படின்னு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா சர்வேக்குள்ள இருக்கிற முக்கியமான வைட்டல் டேட்டாஸை உங்களோட எந்த டாபிக் எடுத்தாலும் அந்த டாபிக் படிக்கும்போது அதுக்கு ரிலவெண்ட்டான டேட்டானா லேட்டஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்கான், லேட்டஸ்ட்டாக என்ன டேட்டா இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மால் நியூட்ரிஷன் அப்படின்னா மால் நியூட்ரிஷனுக்கு ஸ்டன்னிங் எத்தனை % இருக்குது இந்தியாவில், வாஸ்டிங் எத்தனை % இருக்குது. ஸோ அப்போ சப்போஸ்ட்லி இஃப் யூ ஆர் ரைட்டிங் எனிதிங் அபவுட் ஃபுட் கிரைசிஸ், ஃபுட் இஷ்யூ, ஃபுட் சேஃப்டி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இல்லை சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வந்து WTOவில் இன்னைக்கு ஃபுட் செக்யூரிட்டிக்காக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஏன் ஃபைட் பண்ணுறாங்க நீங்கள் ரீசனிங் பண்ணும்போது திஸ் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டன்னிங் அண்ட் வாஸ்டிங், ஆல்ரெடி ப்ரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன் இஸ் தேர், திஸ் மெனி % ஆஃப் பீப்புள் ஆர் ஸ்டில் லிவிங் வித் hunger. Because of that, India is still arguing with WTO to secure its people toward food security. நீங்க ஆர்கியூ பண்ணீங்கன்னா that fact இருக்குல்ல, அந்த fact தான் உங்களோட ஆர்கியூமெண்ட்டை எலிவேட் பண்ண போகுது. அப்போ it can be இந்த மாதிரியான டேட்டாஸ், அந்த டேட்டாஸ் வந்து லைக் WHO ரிப்போர்ட்ஸ் ஏதாவது வந்திருந்தா WHO ரிப்போர்ட், நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே வந்திருந்தா நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேவோட ரிப்போர்ட், இல்லை நான் சொன்ன மாதிரி எக்கனாமிக் சர்வேல இருக்குன்னா எக்கனாமிக் சர்வே. அண்ட் கண்டினியூஸ்லி யூ பீப்புள் வில் பி ஃபாலோயிங் யோஜனா, குருக்ஷேத்ரா, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், ரைட்? ஸோ என்விரான்மெண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ்னா மேபி ரீடிங் டவுன் டு எர்த். அப்போ டவுன் டு எர்த்தில் கொடுத்துருக்கிற விஷயங்கள், அல்லது எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லி ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதில் இருக்க விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி ஸோ நான் சொன்னது இதெல்லாம் தான் டாபிக்ஸ். ஆனால் பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்கும், ரொம்ப ஆர்கியூமெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அப்போது உங்களோட இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த ப்ராசஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா whenever you are making a notes, இந்த சிலபஸ்க்கு நோட்ஸ் மேக் பண்ணுறீங்கன்னா ஆல்வேஸ் ஒரு ரைட்டில் இந்த மாதிரி நியூவாக ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் விட்டு வச்சுக்கோங்க. இல்லைனா ஒரு ஸ்லிப் நோட் ஒட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓவர் யுவர் நோட்ஸ். பிகாஸ் அந்த நோட்ஸ் தான் லாஸ்ட் மினிட்ல நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே உங்கள் கண்ணில் படும். தட் ஷுட் பி லேட்டஸ்ட், ரைட்? ஸோ அப்போது இதுதான் வந்து இந்த ப்ரிப்பரேஷனுக்கான ஸ்ட்ராட்டஜி, ரைட்டா? ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை ரொம்ப கிளியர் கட்டாக இந்த மாதிரியான ஆங்கிளில் ஸ்டார்ட் பண்ணி ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா சர்டன்லி யூ வில் பி ஹேவிங் எ கைண்ட் ஆஃப் கிளாரிட்டி, ரைட்? இப்போது இந்த ப்ரிப்பரேஷன் போது நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக எல்லா இடங்கள்லையும் சொல்கிற ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான். ஒன்று வந்து இன்புட், ப்ராசஸ்,
output. This must be your plan. இதுதான் உங்க பிளான். அதாவது இன்புட் அப்படிங்கிறது என்ன, கண்டென்ட், ரைட்டா? ஸோ இந்த இன்புட்டை ப்ராப்பராக நீங்கள் கொடுக்கணும். தட் இஸ் ப்ரிப்பரேஷன். நான் சொன்ன மாதிரி ஒரு லிமிட்டட் ரிசோர்ஸ் வச்சுட்டீங்க, சிலபஸை ப்ராப்பராக டீகோட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கான ஓன் நோட்ஸ் எடுக்க போறீங்க, அந்த நோட்ஸில் அதுக்குரிய ஸ்பேஸ் வச்சுக்கிட்டு ப்ராப்பராக ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறீங்க. இதுதான் யூ மேட் இட் அஸ் இன்புட். அப்போ இந்த இன்புட்டை இன்னும் ப்ராப்பராக நீங்கள் ப்ராசஸ் பண்ணி உங்களோட ரைட்டிங் ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா, உங்கள் ஸ்கிரிப்டுக்கு மாற்றணும் அப்படின்னா கோ பேக் டு a kind of what is called as என்ன what is being expected from you அப்படின்னா அதுக்கு யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். எப்பயுமே ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஃபார் ப்ரிலிம்ஸ் as well as means எதுக்கு நீங்கள் பிளான் பண்ணீங்கனாலுமே நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுறது என்னது, PYQs ஆர் த பெஸ்ட் சப்போர்ட் சிஸ்டம் ஃபார் யூ. பிகாஸ் ரெண்டு விஷயம் அதில் நடக்குது. ஒன்று வந்து எந்த மாதிரி இந்த தேர்வுகளில் கேள்விகள் கேட்கப்படுகின்றன, அப்போ நான் என்ன மாதிரி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷன் உங்களுக்கு கிடைக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ வித்தவுட் தட் விஷன், வித்தவுட் தட் ஐடியா, வாட் இஸ் பீங் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் மீ அப்படின்னு தெரியாமல் எதுக்கு நீங்கள் தயாராவீங்க, இல்லையா? ஸோ அப்போ என்ன எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு, தட் இஸ் நம்ம இதில் சொல்லுவோம் இல்லையா, preamble is the key to unravel the mind of the makers of the constitutionங்கிற மாதிரி UPSC as a examiner what is expecting from me, பேப்பர் 1ல என்ன எதிர்பார்க்குறான், எப்படிலாம் கேள்வி கேட்குறான், அப்போ என்ன மாதிரி ஆஸ்பெக்ட்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு PYQs are the best thing. அப்போ ரைட், எஸ், இந்த ப்ராசஸை நீங்கள் பண்ணியாச்சு, ப்ரிப்பரேஷனையும் பண்ணியாச்சு, அவுட்புட் வில் பி யுவர் ஆன்சர் ஸ்கிரிப்ட். அப்போ உங்களோட அவுட்புட் அப்படின்னா obviously you need to go and write that test. It can be a kind of test series-ஆ இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு கொஸ்டினாக எடுத்து எழுதி உங்களோட மென்டார் கிட்ட எழுதி காட்டுற விஷயமா இருக்கலாம். இனிஷியல் டேஸில் ஸ்டார்ட் வித் ஒரு கொஸ்டின், 2 கொஸ்டின், 5 கொஸ்டின், 10 கொஸ்டின் ஆரம்பிங்க. தென் கோ டுவர்ட்ஸ் என்னது, டெஸ்ட் சீரிஸ், ரைட்டா? ஸோ அப்போ இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த ப்ராசஸை கரெக்டாக பண்ணி உங்களுக்கு ஒரு அவுட்புட்டை கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தென் கம்ஸ் ஃபீட்பேக். இந்த ஃபீட்பேக் ஆஸ் எ மெக்கானிசம் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்களே எழுதி செல்ஃபாக அனலைஸ் பண்ணாலும் சரி, அல்லது ஒரு மென்டார் கிட்ட கொடுத்து திருத்தி அவங்க ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாலும் சரி. சே ஃபார் எக்ஸாம்பிள் 2-3 days பேக் யூ ஹவ் கிவன் யுவர் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆன்சர், ரைட்டா? ஸோ பெர்சே பார்த்த உடனே ஹி செட் டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டினை நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, இன்னும் வந்து டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டினை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அது ஐ வில் கம் ஹவு டு ரைட்ன்ற இடத்துல நான் அதுக்கு வரேன். டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும், எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்படிங்கிறது ஐ வில் கம் டு தட். பட் சார் ரொம்ப அழகாக சொன்னாங்க இல்லையா, நீங்கள் தெரிஞ்சதை அப்படியே எடுத்து எழுதிட்டீங்க. பிகாஸ் நார்மலி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற ஏதாவது நமக்கு தெரிஞ்ச கீவேர்டை பிக் பண்ணிப்போம். இப்போ பப்ளிக் சாய்ஸ் தியரின்னு இருக்குன்னா உடனே பப்ளிக் சாய்ஸ் தியரியை பற்றி எழுத ஆரம்பிச்சிருவோம். பட் திஸ் இஸ் நாட் அபவுட் பப்ளிக் சாய்ஸ் தியரி. அவங்க கேட்டது அது எப்படி எஃபிஷியன்ட்டாகவும் எஃபெக்டிவாகவும் மாற்றலாம், அது எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை தான் நம்ம பேசணும். அப்படின்னா அப்போ இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது, இப்போ ஏன் அதை நோக்கி நகர்ந்தோம், அதனுடைய ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, இந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம அப்போ டைமென்ஷன் ஆஃப் யுவர் ஆன்சர்னா இப்போ இந்த ஃபீட்பேக்கை நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கணும். அப்போ இந்த ஃபீட்பேக்கை திரும்ப என்ன பண்ணணும், இன்புட்டாக கொடுக்கலாம். சப்போஸ் ஒரு ப்ரீவியஸ் இயர் ஆன்சர் எழுதிருக்கீங்க, நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் எழுதிட்டீங்க, யூ கேன் ஜஸ்ட் கம்பேர் இட் வித் யுவர் டாப்பர் ஆன்சர்ஸ் ஆல்சோ. இதில் இன்புட்லேயே கூட அதை வச்சுக்கலாம், இல்லை ப்ராசஸில் கூட அதை வச்சுக்கலாம். பட் எஸ், ஒரு டாப்பர் ஆன்சர் ஸ்கிரிப்டை பார்க்குறீங்க, டாப்பர் இதுக்கு இந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணியிருக்காங்க, சப்போஸ் அது அந்த கொஸ்டின் இருக்குன்னா, அப்படி இல்லைன்னா முதல்ல டாப்பர் ஆன்சர் ஸ்கிரிப்ட் எடுத்து அந்த கொஸ்டினை மட்டும் எடுத்துட்டு பிஃபோர் கோயிங் டு த டாப்பர் ஆன்சர் நீங்கள் ஒரு ஆன்சர் எழுதிட்டு டாப்பருக்கு எனக்கு என்ன டிஃப்ரென்ஸ், அப்போ நான் எங்கே மிஸ்டேக் பண்ணுறேன். அப்போ இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஐடென்டிஃபை யுவர் மிஸ்டேக்ஸ், திரும்ப அதை இன்புட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா சர்டன்லி நெக்ஸ்ட் டைம் when you write you won't commit the same mistake. அப்போது எப்பொழுதுமே நீங்கள் எந்த ஒரு டெஸ்ட் சீரியஸாக இருந்தாலும் எந்த ஒரு தேர்வு எழுதிட்டாலும் எழுதி முடிச்ச உடனே இதுதான் மார்க்கு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அந்த பேப்பரை தூக்கி வச்சுட்டு அடுத்த டெஸ்ட்டுக்கு தயவு செய்து போகாதீங்க. டூ போஸ்ட்மார்ட்டம் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின் யூ ஹவ் ரிட்டன். நல்லா எழுதின கொஸ்டினே ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணுங்க, இது இன்னும் ஏதாவது என்ரிச் பண்ணிருக்கலாம், ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ். பிகாஸ் இன்சிடென்டலி த சேம் கொஸ்டின் வந்ததுன்னா முடிஞ்சுங்க சொல்லி சொல்ல உங்களுக்கு புரியுதா? சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் திரும்ப நிறைய என்னோட ஓன் லைஃப் ஸ்டோரியை நிறைய சொல்லிகிட்டே இருப்பேன். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, when I was writing my mains, அப்போ வந்து நியூ கவர்னன்ஸ், நான் சொல்றதெல்லாம் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கதை, ரைட்? கவர்னன்ஸ் பற்றி அப்போ ரொம்ப புதுசாக வந்துட்டு இருக்கிற விஷயம், ரைட்டா? அப்போ நிறைய விஷயங்கள் நாங்கள் படிச்சுட்டே இருக்கோம். அப்போ ஒரு பர்டிகுலர் யோஜனாவில் பார்த்தீங்க அப்படின்னா கவர்னன்ஸ் பற்றி மொத்தமே ஒரு இஷ்யூ, ஃபுல் இஷ்யூ ஹஸ் கம் ஆன் கவர்னன்ஸ், ரைட்டா? பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், பிஸ்னஸ் டு சிட்டிசன், சிட்டிசன் டு சிட்டிசன், சிட்டிசன் டு கவர்மெண்ட், கவர்மெண்ட் டு கவர்மெண்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு சப்டைட்டில் போட்டு கவர்னன்ஸ் பற்றி அவ்வளோ பெரிய ஆர்டிக்கல் ஃபுல்லாக நான் படித்து வச்சுருந்தேன்.
அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 300 மார்க்ஸ்க்கு வி வில் பி ரைட்டிங் 2 ஆப்ஷனல் எழுதுவோம் இல்லையா, 300 மார்க்ஸ்க்கு இட் கேம் இன் 60 மார்க் கொஸ்டின். 5 கொஸ்டின் தான் இருக்கும். சில டைம் வந்து அதுலேயே 30 பிரிச்சிருப்பாங்க. இப்போ மாதிரி 10 மார்க் 15 மார்க் அப்படின்லாம் கிடையாது. லட் மாதிரி ஸ்கோர் பண்ணியாச்சு. பிகாஸ் அதை நான் எழுதுனா, அதை படித்தேன், அதை வச்சு நான் எனக்கு ஒரு நோட்ஸ் எழுதுனா. அப்போ எனக்கு பாருங்க சப்டைட்டில் பாருங்க, பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் தான் என்ன பண்ணுது, பிஸ்னஸ் டு சிட்டிசன் என்ன, சிட்டிசன் டு சிட்டிசன் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணலாம், கவர்மெண்ட் டு சிட்டிசன், கவர்மெண்ட் டு கவர்மெண்ட். அப்போ ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒரு பேராகிராஃப் எழுதும்போது ஆப்வியஸ்லி வில் கெட் அரௌண்ட் 300 words which will satisfy your 60 marker. கான்செப்ட் புரியுதா நான் சொல்றது? ஸோ அப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதுதான் சில நேரங்கள் அந்த இது சொல்லுவாங்க இல்லையா, இந்த காக்கா உட்கார பணம் பழம் விழுந்த மாதிரி அப்படின்னு. நீ படிக்கிறது அப்படியே வந்துருச்சு. சம்டைம்ஸ் எக்ஸ்ட்ராடினரி டாப் மார்க்லாம் வாங்குறாங்க, டாப்பர்ஸ்லாம் ஆப்வியஸ்லி அவங்க ப்ரிப்பேர் பண்ண எல்லாமே கொஸ்டினாக வந்துட்டு இருக்கும். அதனால தான் சொல்றது, அந்த இயர் ரொம்ப இயராக இருந்ததுன்னா சில விஷயங்கள் சம் வின்ஸ் வில் ஆல்சோ ப்ளோ. பட் அதை மட்டுமே லக்கம் மட்டுமே நம்பி இங்கே எப்பயுமே இருக்க முடியாது. அந்த உழைப்பை போடும்பொழுது அந்த லக்கம் சேர்ந்து வந்ததுன்னா ஆப்வியஸ்லி இட்ஸ் ரியலி குட். ரைட். ஸோ அப்போ இந்த ஆஸ்பெக்ட் இருக்குல்ல, அந்த ஃபீட்பேக் மெக்கானிசம் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நீங்க ரிவ்யூ பண்ணுங்க, நீங்க திரும்ப அந்த தப்பை பண்ணாதீங்க. அப்போ இந்த சைக்கிள் இருக்குல்ல, இதுதான் ப்ரிப்பரேஷனுக்கான முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. தட் இஸ் இன்புட், ப்ராசஸ், அவுட்புட், ஃபீட்பேக். இதை ப்ராப்பராக நீங்க பண்ணீங்க அப்படின்னா certainly I can tell you you can score very 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 good mark. ரெண்டாவது நீங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when it comes to preparation for mains, each mark counts. நம்ம 7 பேப்பர் ஸ்கோரிங் பேப்பர் எழுதுகிறோம், ஒரு 2 பேப்பர் வந்து குவாலிஃபைங் பேப்பர் எழுதுறோம் இல்லையா, ரைட். 4 பேப்பர் ஜிஎஸ்ல எழுதுகிறோம், ஒரு எஸ்ஏ எழுதுகிறோம், தென் ஆப்ஷனலில் 2 பேப்பர் எழுதுகிறோம் இல்லையா. ஒவ்வொரு பேப்பர்லையும் 1 மார்க் ஆட் பண்ணிங்கன்னா 7 மார்க், 2 மார்க் ஆட் பண்ணிங்கன்னா 14 மார்க், 3 மார்க் ஆட் பண்ணால் 21 மார்க், ரைட். யூ won't believe in my third attempt, நான் மெயின்ஸ் எழுதி இன்டர்வியூ போகும்போது ஐ லாஸ்ட் வித் 12 மார்க்ஸ். 12 மார்க்கில் ரேங்க் போயிடுச்சுன்னா 7 பேப்பரில் 2 மார்க் நான் எடுத்திருந்தேன்னா 14 மார்க், வெறும் 2 மார்க் ஐ வுட் ஹவ் பீன் இன் சர்வீஸ். பிகாஸ் நான் எப்பயுமே சொல்கிறது ஒன்று தான், யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் அபவுட் பாசிங் த எக்ஸாம் ஆர் ஃபெயிலிங் த எக்ஸாம், வெதர் யூ ஆர் இன் ஆர் அவுட், உள்ளையா வெளியா. இந்த உள்ள வெளியே இந்த கேம்ல 1 மார்க் மேட்டர்ஸ், 2 மார்க் மேட்டர், 3 மார்க் மேட்டர். ஒரு 12 மார்க் எடுத்தா நான் உள்ள, இல்லைன்னா நான் வெளியே. மேபி அந்த இயர் 660 நோ போஸ்ட் இருந்தது. இப்பெல்லாம் வர மாதிரி ஒரு 800, 900, 1000னா we are among 1100 who gone for personality testனா ஆல்ரெடி மெயின்ஸ் மார்க்ல உள்ள போய் இருந்திருப்போம்னு அர்த்தம். அப்போ we are out. அப்போ ஒவ்வொரு மார்க் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குல்ல, that will take you to the next level. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கட் ஆஃப் மார்க்கை வச்சுட்டு நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா ஒரு 21 மார்க்ஸை கையில் எடுத்துட்டு நீங்கள் செக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாட்டம் லாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 21 மார்க் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 100 டிஃப்ரென்சஸ் இருந்திருக்கும். 100, 200 ரேங்க் முன்னாடி இருப்பான். 21 மார்க் அதிகமாக எடுத்தவன், 21 மார்க் கம்மியாக எடுத்தவன் பின்னாடி இருப்பான். இன்னும் மேலே போனீங்க அப்படின்னா இன்னும் ரேங்க்ஸ் வந்து நேரவாக இருக்கும், ஒரு மார்க்குள்ளேயுமே நேரவாக இருக்கும். இப்போ இது எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, ஃபீட்பேக் அண்ட் இன்புட்ல திரும்ப கொடுக்குற ப்ராசஸ் ஒரு மார்க்கை ஏற்றுச்சுன்னா கூட நம்ம ரேங்க்ங்கிறது வேற லெவலில் எலிவேட் ஆகும். அப்பார்ட் ஃப்ரம் தட், எஸ், பர்சனாலிட்டி டெஸ்ட் மார்க்ஸ் இஸ் ஆல்சோ எ மேட்டர். நம்ம அதுக்கிட்ட போகவே வேண்டாம். ஏன்னா நான் எப்பயுமே சொல்றது அதுதான், சில நேரங்களில் we don't know, இது எல்லாமே சப்ஜெக்டிவ் எலிமெண்ட்டும் இருக்கு. நம்மளோட யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்டிவ் எலிமெண்ட்டும் இருக்கு. ஏன்னா நீ நல்லா எழுதுற, அதுக்கு நல்ல ஸ்கோரும் வந்துடுது. நீ நல்லா எழுதியிருக்க, சில நேரங்கள் என்ன வரல, ஸ்கோரும் வராமல் இருக்கலாம். அது ஒரு ரேரஸ்ட் ஆஃப் ரேர், பிகாஸ் தே ஆர் டூயிங் இட் சயின்டிஃபிக்கலி. அதை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணலை. பட் சில நேரங்களில் எக்ஸாமினர் கையில் கூட இருக்குல்ல, ரைட். அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மளோட வேலையை சரியாக பண்ணிடணும் அப்படின்னும் போது இதை தூக்கி நல்லா மேலே வச்சிடணும். அதே தான் when it comes to personality test. இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் எந்த போர்டு நம்ம போகிறோம், they are telling that few boards வந்து கொஞ்சம் நல்லா காடியலாக இருந்தாங்க, few boards கொஞ்சம் ஸ்ட்ராங்காக டைட்டாக இருந்தாங்க, இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க இல்லையா. அப்போ அந்த இடத்துல நம்ம உழைப்பால் நம்ம மெயின்ஸ்லேயே நிறைய ஏற்றி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் நமக்கு மார்க் கம்மியாக வருது பர்சனாலிட்டி டெஸ்ட்னா கூட நாம் ரைட் ராயலாக நம்மளோட மெயின்ஸை வச்சு என்ன பண்ணிடலாம், உள்ள ரேங்க் உள்ள போயிடலாம். பட் அதர்வைஸ் நான் எப்பயுமே சொல்கிறது அதுதான், யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த என்டையர் ப்ராசஸுமே ரொம்ப ப்ராப்பராக நடக்குது. வெரி ரேரஸ்ட் ஆஃப் ரேர் தான் இதில் வந்து ஏதாவது ஒரு மால் ப்ராக்டிசஸ் அது இது ரீசெண்டாக வந்த மாதிரி. பட் அதை எதையுமே நம்ம மைண்டில் எடுத்துக்கவே தேவையில்லை. பிகாஸ் இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட என்னுடைய கெரியர் இன் யூபிஎஸ்சி நான் ஆரம்பித்தது 2001 என்னோட ஓன் ப்ரிப்பரேஷன் அப்படின்னா கிட்டத்தட்ட 24 வருஷம், மோர் தேன் 2 decades. எனக்கு நல்லா தெரியும் எவ்வளோ ஃபுல் ப்ரூஃபாக இந்த எக்ஸாம் அவங்க நடத்துகிறாங்க, எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக எல்லா விஷயங்களும் அதில் நடக்குது அப்படிங்கிறது. தட் இஸ் த ரீசன் வை ஒரு ரிமோட் வில்லேஜில் இருக்கிற ஒரு நார்மலாக தமிழ் மீடியத்தில் அல்லது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க கூட
a person who is sitting today in Mumbai as investigation in income tax DGIT இருக்காரு. சொல்ல புரியுதா? ஒரு ரிமோட் வில்லேஜில், சவுத்தில் இருந்த ஒரு ரிமோட் வில்லேஜில் ஒரு அரசு பள்ளியில் படித்த ஒரு நபரால் இன்னைக்கு வந்து இவ்வளோ ஒரு உயரிய பதவியை போய் உட்கார முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் மெயின்லி பிகாஸ் யூபிஎஸ்சி இஸ் கண்டக்டிங் இட்ஸ் எக்ஸாம் இன் அ ஃபுல் ப்ரூஃப் மேனர் அப்படிங்கிறது. அப்போ என்னன்னா நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது நம்மளோட சக்ஸஸ், ரைட்? அப்போது இந்த ப்ராசஸ் கிளாரிட்டி இருக்கா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ரைட்? Shall we go to the next part of our discussion? Right? So when it comes to how to write the exam and that எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு வரும்போது, ஸோ இந்த ஐடியாஸோடு நீங்கள் ப்ரிப்பரேஷனில் உட்காருங்க. ஃபஸ்ட்டு சிலபஸை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த டிகோடிங் ஆஃப் சிலபஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். சோர்சஸ், வாட் எவர் த சோர்சஸ் தட் இஸ் பீங் ரெக்கமெண்டட், அதை லிமிட்டடாக வச்சுட்டு அதில் மாஸ்டரி ஆகுங்க. தென் ஸ்டார்ட் ரைட்டிங் யுவர் ஓன் நோட்ஸ். அப்படி நோட்ஸ் எடுத்து எழுதும் பொழுது பக்கத்தில் நிறைய ஃபேக்ட்ஸ் எழுதுறதுக்கோ, எஸ் ஆப்வியஸ்லி நாட் ஓன்லி ஃபேக்ட்ஸ், சில நேரங்களில் கொட்டேஷன்ஸ். ஏன்னா சில கொட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப கேட்சியாக இருக்கும் டக்குன்னு. அப்போ நீங்கள் எடுத்த உடனே அந்த கொட்டேஷனோட ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாமினருக்கு ஓகே உள்ள வந்துட்டாயா, நச்சுன்னு ஆரம்பிச்சிட்டாயா அப்படின்னு வரும், ரைட்? ஸோ அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கண்டென்ட். இப்போ இதெல்லாம் பண்ண பிறகு என்னது, ஆப்வியஸ்லி எழுதி பார்க்காம என்ன நடக்காது, உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது நடக்கவே நடக்காது. அதனால தான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், இன்புட் ப்ராசஸில் அவுட்புட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு எழுதி மட்டும் பார்க்காம நீங்கள் போனீங்கன்னா எந்த யூஸும் கிடையாது. பிகாஸ் டைம் மேனேஜ் பண்ண முடியாது, ஸ்பீடு வராது, ரைட்? அங்கே போய் திடீர்னுலாம் ஸ்ட்ரக்சர் பண்ண முடியாது. சொல்ல புரியுதா? இப்போ அங்கே போய் திடீர்னு ஸ்ட்ரக்சர் பண்ண முடியல, யூ வில் எண்ட் அப் இன் மிஸ்ஸிங் சம் அதர் மார்க்ஸ். புதுசாக அங்கே உட்காந்து ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இது எல்லாமே இங்கே பண்ணிட்டு எங்கே நம்ம தப்பு பண்ணுறோங்கிற ஃபீட்பேக்கோட திரும்ப இன்புட் கொடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா, ஆப்வியஸ்லி அங்கே போனால் என்னது, இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் டே ஒன் நீங்கள் சைக்கிள் கற்றுக்கிட்டு சைக்கிள் ஓட்டினதுக்கும் நல்லா கற்றுக்கிட்ட பிறகு நீங்கள் ஓட்டுறதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான். என்ன இருந்திருக்கும், சைக்கிள் கற்றுக்கும் போது விழுந்திருப்போம், திரும்ப எழுந்திருப்போம், முட்டி தேஞ்சிருப்போம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 கை விட்டு ஓட்டிட்டு போவார் அவர். எப்படி 2 கை விட்டு ஓட்ட முடியுது? பிகாஸ் த பேலன்ஸ் ஹி வாஸ் அக்வயர்ட் த்ரூ கம்ப்ளீட் ட்ரைனிங். திரும்ப திரும்ப அதே தான் எல்லாத்துக்குமே, அது நீச்சல் அடிக்கிறதா இருந்தாலும் சரி, எனிதிங் சேம் திங் இஸ் அப்ளை. ஸோ லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயங்களும் இங்கே கார்லேட் ஆகும், ஒன்றுமே இல்லை, ரைட்? ஸோ கமிங் டு த ஆன்சர் ரைட்டிங், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் when it comes to ஆன்சர் ரைட்டிங், முதல்ல வந்து you need to understand the demand of the question. When it comes to understanding the demand of the question understanding வரும்போது எல்லாருக்குமே ரொம்ப பொதுவாக ஒரு விஷயம் எல்லாரும் கேட்குறது, இந்த மெயின்ஸ் பற்றி கேட்ட உடனே என்ன தெரியுமா, இந்த கீவேர்டு ஒன்று இருக்கும்ல, டிஸ்கஸ்ன்னு கேட்டுறான், எலுசுடேட்னு கேட்டுறான், கமெண்ட்னு கேட்டுறான், கிரிட்டிக்கலி அனலைஸ்னு கேட்டுறான், இல்லஸ்ட்ரேட்னு கேட்டுறான், ஜஸ்டிஃபைன்னு கேட்டுறான், இவாலுவேட் அப்படின்னு கேட்டுறான். ஸோ இந்த மாதிரி கேட்டுட்டா உடனே ஐயோ ஏதோ ஒன்று ஒன்றுமே இல்லை. See, try to understand that the questioner is giving you the direction or how to approach the question. Because இந்த questioner என்ன வருது, அந்த questionல பேஸ் பண்ணி தானே நீ ஆன்சர் பண்ண போற, ரைட்? அப்போ இந்த மாதிரி கீவேர்டு இருக்குல்ல, இந்த கீவேர்டை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அவன் எந்த மாதிரி பேட்டர்னில் நீ ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு ஒரு க்ளூ கொடுக்குறான் அப்படின்றத மட்டும் எடுத்துக்கோங்க. பெருவாரியான நேரங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே என்னது ஆன்சர் ஒன்று தான். மேபி அதை என்ன பண்ண போற, நீ அலைன்மெண்ட்டை கொஞ்சம் முன்ன பின்ன மாற்றலாம். நான் சொல்றது புரியுதா? ஸோ அப்போ அலைன்மெண்ட்டை மாற்றலாம் அப்படிங்கிறது என்னன்னா, சிலது டைரக்டா எனுமரேட்னு கேட்டுறான்னு வச்சுக்கோ, எனுமரேட் அப்படின்னா நத்திங் பட் லிஸ்ட்னு அர்த்தம். லிஸ்ட் அவுட் பண்ணு. அப்போ லிஸ்ட் அவுட் பண்ணுன்னு சொல்லிட்டாலே ரொம்ப கிளியர் கட்டாக உனக்கு புரிஞ்சு போச்சு. அதை பற்றின எல்லாம் எனுமரேட் த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் பிரசிடென்ட் ஆர் என்லிஸ்ட்னு சொல்கிறாங்க. என்னென்ன அவங்களோட ரோல், என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி லிஸ்ட் பண்ண போகிறார். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இங்கே எதுவுமே என்னது ப்ராப்ளமே இல்லை. தான் டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் இஸ் நத்திங் பட் தே ஆர் வாண்ட் யூ டு லிஸ்ட் இட். இவாலுவேட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவாலுவேட்னா என்ன அர்த்தம்? ஆப்வியஸ்லி உங்களை ஒரு என்னது பகுப்பாய்வு செய்ய சொல்கிறாங்க, ஒரு பிரிச்சு மேய சொல்கிறாங்க. இவாலுவேட் த சக்சஸ் ஆஃப் நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் இன் இந்தியா இன் த பாஸ்ட் டிகேட் அப்படின்னு கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவாலுவேட் பண்ணும்போது என்ன, வாட் வாஸ் த ஸ்டேட் ஆஃப் ஹெல்த் இன் இந்தியா பிஃபோர் த ப்ராஜெக்ட், வாட் இஸ் த ப்ரெசென்ட், ஐஎம்ஆர் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆச்சு, எம்எம்ஆர் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆச்சு. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் கோயிங் டு கிவ் எ கைண்ட் ஆஃப் இவாலுவேஷனரி ரிப்போர்ட். இது டிஸ்கஸ்னு சொன்னாலும் இதே தான் எழுதுவீங்க, கமெண்ட் சொன்னாலும் இதே தான் எழுதுவீங்க. ஆனால்
evaluate சொல்லும்போது அந்த conclusion based on the above argument we can conclude that all the health parameters have improved in a quantifiable manner, thereby the longevity has improved, thereby the standard of living has improved and overall health infrastructure improved in India. நீங்க conclude பண்ணீங்கன்னா evaluate பண்ணி நீங்க ஒரு justify பண்ணி ஆன்சர் பண்ணிட்டீங்க. You got it? அதே ஒரு क्वेश्चनல justify அப்படின்னு கேக்குறான்னு வெச்சுக்கோங்க. justify என்ன அர்த்தம்? What is justify? நீ செய்தது சரியாக நான் நீயே ஜஸ்டிஃபை பண்ண அப்படின்னு கேட்கறோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவ? எதன் காரணமாக நீங்க இந்த செயலை செய்தீங்க அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு அதில் இருக்கின்ற நியாயத்தை நீங்க எடுத்து சொல்லுவீங்களா இல்லையா? ஜஸ்டிஃபை யுவர் ஸ்டாண்ட் ஆர் நாட். ஈச் அண்ட் எவ்ரி ஒன். நான் எப்பயுமே சொல்லுவேன், எப்பொழுதுமே சொல்லுவேன் என்ன அப்படின்னா, there is another side of every coin. நீங்க குற்றவாளி அப்படின்னு ஒருத்தரை நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்ககிட்ட போய் கேட்டு பார்த்தா தான் தெரியும் அவன் ஏன் அந்த குற்றத்தை செய்தான், அவனுக்கு ஒரு நியாயம் இருக்கும். அப்போ these justification should be given or substantiated with fact. அப்போ அங்கதான் உங்களுக்கு இந்த ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே தேவைப்படும். அப்போ இந்த ஃபேக்ட்ஸை கையில் வச்சுக்கிட்டு நீங்க ஆர்கியூ பண்ணீங்க அப்படின்னாக்கா ஏன் நீங்க இந்த ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது அந்த ஃபேக்ட் பேசிட்டு இருக்கோம். அப்போ யூ கேன் ஈஸிலி ஜஸ்டிஃபை யுவர் ஸ்டாண்ட், என்ன ஸ்டாண்டை நீங்க எடுத்தீங்களோ. பிகாஸ் சில நேரங்களில் கொஸ்டினே டைரக்டா வந்துடும், டூ யூ அக்ரி அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. டூ யூ அக்ரினா என்ன? வெதர் யூ ஆர் அக்ரியிங் ஆர் டிஸ்அக்ரியிங். அப்போ முதல்ல எடுத்த உடனே டூ யூ அக்ரினோடனே யூ கேன் ஜஸ்ட் ஸ்டார்ட் தட் எஸ் ஐ அக்ரி வித் த ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிச்சிங்கன்னா ஒய் யூ ஆர் அக்ரிங்கிறத நீங்கள் ஆன்சரில் திரும்ப ஜஸ்டிஃபை தான் பண்ணுவீங்க. கெட்டிங் மை பாயிண்ட், ரைட்? அப்போ இந்த கொஸ்டின் கொடுக்குற அந்த டைரக்ஷன் ஆர் கீ பேஸ்டாக சில நேரங்களில் உங்களோட ஸ்ட்ரக்சர் இருக்கலாம். டிஸ்கஸ்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ கேன் கோ வித் டிஸ்கிரிப்டிவ் பேராகிராஃப் வைஸ் ஆன்சர் ஆல்சோ. இல்லஸ்ட்ரேட் அப்படின்னா டப்பு டப்பு டப்புன்னு ஃப்ளோ சார்ட்டு. இப்போ ஃப்ளோ சார்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், when it comes to flow chart ஒரு illustration அப்படின்னா flow chart are of various category இல்லையா? ஒரு லீனியர் சார்ட்டாக போடலாம், இல்லை ஒரு ஹப் அண்ட் ஸ்போக்ஸ் மாடல், ஒரு சென்டரில் ஒரு ஹப் வச்சுட்டு ஸ்போக்ஸ் மாடல். பிகாஸ் நிறைய பிரான்ச்சஸ் இருந்தால் ஹப் அண்ட் ஸ்போக்ஸ் மாடல் ஒரு பிக்சர் இல்லஸ்ட்ரேட் பண்ணலாம். இல்லை ஒரு சர்க்குலராக இருக்குது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஃபீட்பேக் இன்புட் ஒரு சர்க்குலர் சார்ட்டாக போடலாம். அப்போ என்ன அப்படின்னா வாட் யூ ஆர் டூயிங் இந்த டிமாண்ட் ஆஃப் தி எக்ஸாம் புரிஞ்ச பிறகு பிகாஸ் ஒரே மொனாட்டனஸ் எல்லாத்துக்கும் பாயிண்டாக எழுதுறது, எல்லாத்துக்கும் பிக்சரை போட்டு வைக்கிறது, எப்போ பார்த்தோம் ரொம்ப கொடுமையானது என்னன்னா ரொம்ப பேராகிராஃபாக எல்லாத்தையும் எழுதுறது, அதை விட கொடுமை. முதல் டைம் இருக்காது நமக்கு, வி ஒன்ட் ஃபைண்ட் டைம் டு டூ. ரெண்டாவது வளவலன்னு எழுதுனா எவனுக்கு டைம் இருக்கு முதல்ல படிக்க. ஆனால் தட் இஸ் வாட் ஐ எம் டெல்லிங் யூ, இட்ஸ் சப்ஜெக்டிவ் பிகாஸ் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த சைக்காலஜி ஆஃப் எக்ஸாமினர் ஆல்சோ. அன்னைய டேல ஒரு 10 பேப்பர் கொடுத்து திருத்தி குடியான்னு சொல்லிட்டாங்க காலையில் ஆஃப் டே செஷன்லன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் யுவர் பேப்பர் இஸ் த 10th பேப்பர், 9 பேப்பர் திருத்திட்டார் தலைவரே, நீ 10வது பேப்பராக இருக்க, என்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கும்? ஆல்ரெடி டயர்டாக இருப்பாரு, படிச்சு தான் உனக்குள்ளே இருந்து தான் தேடணும்னா என்ன ஆகும்? அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது சுமாராக தான் எழுதியிருக்க, உனக்கு முதல் பேப்பராக இருக்கு, தெளிவாக எல்லாத்தையும் தேடுவார். There is a small subjective element is there. But நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரெசன்டேஷன்லேயே என்னது அவருக்கு எடுத்து ஏன்னா கிட்டத்தட்ட குழந்தை மாதிரி ஊட்டி விட்டா இன்னும் நல்லது. அப்போ உன்னோட ப்ரெசன்டேஷன் மேட்டர்ஸ். அப்போ டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஸ்ட்ரக்சரை பயன்படுத்தணும். ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் த ஸ்ட்ரக்சர். ஸோ when it comes to structure of your answer, இந்த ஸ்ட்ரக்சரிங் அப்படின்னு வரும்போது தான் நான் சொல்றது ப்ராக்டிஸ் மேக்ஸ் யூ பர்ஃபெக்ட். அப்போ கொஸ்டினோட டிமாண்டை புரிஞ்சாச்சு, ரைட்? இப்போ என்ன ஸ்ட்ரக்சர் இந்த கொஸ்டின்ல பண்ண போறோம் அப்படிங்கிறது என்னன்னா பேஸ்ட் ஆன் யுவர் டைம் மேனேஜ்மெண்ட், தட் இஸ் ஸ்பீடு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 மார்க் கொஸ்டின் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 பேஜ் நம்ம எழுத போறோம். அந்த மேக்ஸ் என்ன ஒரு 7 நிமிஷம் எடுத்துக்கலாம் அப்படின்னா 1 நிமிஷம் மேக்ஸிமம், அட் த மேக்ஸிமம் 1 நிமிஷம் யூ கேன் ஸ்பெண்ட் ஆன் என்ன மாதிரி எழுதலாம் அப்படின்னு சொல்லி உங்க மைண்டுக்குள்ள அதை ஜாட் டவுன் பண்றது. ஓகே, டக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் போடுறோம், இதெல்லாம் கண்டென்ட் எழுதுறோம், ஒரே நிமிஷத்துல மைண்ட்ல வந்துருச்சு ஃப்ரேம் ஒர்க். அந்த 1 நிமிஷம் தான் நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். பிகாஸ் அடுத்த 6 நிமிஷம் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ, யூ ஆர் கோயிங் டு பிரசன்ட் யுவர் ஆன்சர். அப்ப இதெல்லாம் கொண்டு வரலாம் உள்ள அப்படின்னு சொல்லி கிட்ட முடிவு பண்ணிட்டீங்களா, இந்த ஃபேக்ட் எழுதலாம், இந்த ஃபேக்ட் எழுதலாம். ஏன்னா பிகாஸ் ஒன்ஸ் எழுதின பிறகு திரும்ப போய் அதெல்லாம் எதுவுமே என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது, ரைட்? இந்த இடத்துல தான் இந்த ஸ்ட்ரக்சரை நீங்க எவ்வளவு நேரத்துக்குள்ள முடிவு பண்றீங்க. அது 30 செகண்ட்லயா, 1 நிமிஷமா, மேபி ஒரு சில கொஸ்டினுக்கு ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கொஸ்டின்ல 7 நிமிஷம் 8 நிமிஷம் எடுத்துட்டீங்கன்னா யூ ஆர் சப்போஸ் டு திங்க் தட் அடுத்த கொஸ்டின் எனக்கு 6 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள நான் திங்கும் பண்ணணும், எழுதவும் செய்யணும். கான்செப்ட் புரியுதா? பிகாஸ் அக்குமுலேட் பண்ணிட்டே, டைம் சென்ஸ் இல்லாம அக்குமுலேட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்ல ஒரு 15 மார்க் கொஸ்டினை விட்டீங்கன்னா சோலி முடிஞ்சது. இன் மீன்ஸ் keep in mind that
அது யூபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, நான் எப்பயுமே சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், பேப்பர் கம்ப்ளீஷன் வில் ஆட்டோமேட்டிக்கலி டேக் யூ டு த நெக்ஸ்ட் லெவல். நீ முதல்ல பேப்பரை கம்ப்ளீட் பண்ணாலே யூ கேன் அஷூர் தட் நான் இன்டர்வியூ போயிடுவேன் அப்படிங்கிறது, பர்சனாலிட்டி டெஸ்ட் போயிடுவாங்கிறதுல ப்ரொவைடட் யூ ப்ரிப்பேர்டு வெல். சொல்ல புரியுதா? அப்போ பேப்பர் கம்ப்ளீஷன் அப்படிங்கிறது பேரமௌண்ட் இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் நான் சொன்ன மாதிரி யூ கேன் ஹாவ் அ இன்ட்ரோடக்ஷன், ரொம்ப ரொம்ப முக்கியம். வை இன்ட்ரோடக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, அதை முதல்ல பார்த்தோடனே வந்துட்டாயா, மேட்ருக்கு வந்துட்டாயா, புஷ்டாயா, பைய புஷ்டான் அப்படின்வாங்கல்ல ஒரு காமெடியில். பைய புஷ்டான் அப்படிங்கிறது என்னன்னா, கொஸ்டினோட டிமாண்டை நீ புரிஞ்சுக்கிட்டு அதுக்குரிய ஒரு விஷயத்தை எழுதுற. சம்டைம்ஸ் த ரிப்பிட்டேஷன் ஆஃப் கொஸ்டின் மே பி த இன்ட்ரோடக்ஷன். ஏன்னா டிமாண்டுக்கான ஆரம்பத்தையே நீ எஸ் ஐ அக்ரின்னு ஆரம்பிச்சினால என்ன, அங்க இருந்து டூ யூ அக்ரிக்கு முதல்ல ஆமா ஒத்துக்கிறேங்கிறதே இங்க சொல்லிட்ட. ஓகே, அப்பயுமா ஒத்துக்கிறேங்கிறதுக்கு ஆர்கியூ பண்ண போறாங்கிற எதிர்பார்ப்போட தான் நான் அடுத்து என்னது பாடி ஆஃப் த ஆன்சருக்குள்ள போவேன், ரைட்டா? எஸ் நீ சொல்லிட்டு அங்க நோக்குரிய ஆர்கியூமெண்ட் வச்சிருந்தீங்கன்னா ஏன்னா அவன் நாஸ்டியா பண்ணிட்டாங்கன்னு தோணும். நான் சொல்ல புரியுதா? அப்ப எஸ் சொன்ன பிறகு ஆப்வியஸ்லி ஒரு நரேஷன் ஷுட் பி சச் எ வே தட் அதுக்குரிய சப்ஸ்டான்ஷியல் பாடி ஆஃப் இது தான் இருக்க போகுது, ரைட்? அண்ட் தென் நான் சொன்ன மாதிரி அது எக்ஸாமினா, அனலைஸா, கிரிட்டிக்கலியா, கமெண்டா. ஸோ கமெண்ட்னா யூ பாஸ் ஆன் யுவர் கமெண்ட் பேஸ்ட் ஆன் தி அபவ் ஆர்கியூமெண்ட் தட் ஐ கன்க்ளூட் தட் அப்படின்னு சொன்னா உன்னோட கன்க்ளூஷன், உன்னோட கமெண்ட் நீ அங்கே எழுதுற ஒரு 3 லைன்ல. அப்போ ஆப்வியஸ்லி இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள இதை ப்ராப்பராக பண்ணி ஒரு ப்ராப்பர் டைம் மேனேஜ்மெண்ட் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வில் பி ஏபிள் டு செயில் த்ரூ. இஸ் தட் கிளியர், ரைட்டா? ஸோ இந்த பேட்டர்ன் தான், சி இன்ட்ரோடக்ஷன், பாடி அண்ட் கன்க்ளூஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஒவ்வொரு ஆன்சர் ஸ்கிரிப்டுக்கும் அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி ஸ்பீட். ஸ்பீட் இஸ் நத்திங் பட் டைம் மேனேஜ்மெண்ட். The entire travel, whether it is optional paper or GS 4 paper எடுத்துக்கிட்டாலும் சரி, otherwise when it comes to your essay paper, the entire travel you be conscious about the time. ஏன்னா இப்போ எஸ்ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 எஸ்ஏ எழுதுறோம் இல்லையா, 1000 to 1500 words 2 எஸ்ஏ எழுதுறோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ரக்சருக்கு கொஞ்சம் நேரம் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஸ்ட்ரக்சர் என்னென்ன பண்ண போகிறோம் எல்லாமே பண்ணியாச்சு. அங்கே போய் எழுதும்போது திடீர்னு திரும்ப யோசிச்சு என்ன பண்ணக்கூடாது, பிகாஸ் சில நேரங்களில் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நீங்கள் போயிட்டீங்கன்னா ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ் உங்களை இழுத்துட்டு போயிடும். ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ்குள்ளே இழுத்துட்டே போயிட்டீங்கன்னா டைம் போனதே தெரியாது. எழுதி முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டினுக்கான டைம் பத்தாமல் போயிடும். அப்போ அதை அவசரமாக பண்ண வேண்டியது. You are getting my point. So இந்த டைமென்ஷன்ஸ், அதாவது ஸ்பீட் அண்ட் அதர் திங்ஸை மைண்டில் வச்சு கரெக்டாக உங்களோட பேப்பரை அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா ஐ கேன் சே தட் எஸ், தட் இஸ் மெயின்ஸ் பேப்பரை கம்ப்ளீட் பண்ணுறதோ மெயின்ஸ் எழுதுறதோ ஒரு பெரிய விஷயமா உங்களுக்கு இருக்க போகிறதே இல்லை. Are you comfortable? Right? So இதுதான் both the part. So when it comes to preparation part, I hope with all the experts guidance என்னென்ன மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிட்டு உட்காருங்க, ரைட்? ஒன்ஸ் ஃபைனலைஸ் பண்ண பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட ப்ரிப்பரேஷனுடைய அடுத்த ஸ்டேஜ் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராசஸ்க்குள்ளே எழுதி பழகுங்க. எழுதும்போது இந்த ஸ்ட்ரக்சர்ஸை இது எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டீசெண்டான ஒரு ஆன்சர் ஸ்கிரிப்டாக உங்கள் ஆன்சர் ஸ்கிரிப்ட் இருக்கும். ஒன்ஸ் அகேன் ஐ எம் டெல்லிங் யூ, PYQs இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். அதை நல்லாவே பயன்படுத்திக்கோங்க. தென் டாப்பர்ஸ் ஆன்சர் ஸ்கிரிப்ட்னு வரும்போது ஐ ஹாவ் மை ஓன் ஒப்பீனியன் ஆன் தட். சரி, டாப்பர் ஆன்சர் ஸ்கிரிப்டை தயவு செய்து ரொம்ப மைண்டில் ஏற்றிக்காதீங்க. பிகாஸ் தேர் இஸ் நோ சிங்கிள் சைஸ் ஃபிட்ஸ் ஆல். தேர் இஸ் நோ சிங்கிள் சைஸ் ஃபிட்ஸ் ஆல். உனக்கு தேவையான டிசைனை, உனக்கு தேவையான சைஸை, உனக்கு தேவையான மாடலில் நீ ஸ்டிச் பண்ணு. தட் இஸ் வாட் இஸ் பீயிங் எக்ஸ்பெக்டட் பை யூபிஎஸ்சி. யூபிஎஸ்சி எப்பயுமே அதனால தான் ரெடிமேட் மெட்டீரியலோ ரெகுலராக அவைலபிள் மெட்டீரியல் வந்து அப்படியே மக் பண்ணி வாமிட் பண்ணுறதோ இட் இஸ் நாட் பீயிங் எக்ஸ்பெக்டட் இன் யூபிஎஸ்சி. யூபிஎஸ்சி எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன்னோட யூனிக் ஆன்சர். whether the unique answer is என்னது satisfying the demand of the exam or not, that is the question or not. இது ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோட இருக்கா, இல்லை நெகட்டிவிட்டி நிறைய இருக்கா, ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ் கரெக்டாக இருக்கா, இல்லை அப்படியே ஜம்ப் பண்ணுறாங்களா, ரைட்டா? ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட் இருக்கா இந்த பர்சனாலிட்டி கிட்ட. ஸோ அதனால தான் திரும்பவும் சொல்கிறேன், பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் மட்டும் உங்கள் பர்சனாலிட்டியை செக் பண்ணுறது இல்லை. இட் இஸ் பீயிங் டெஸ்டட் ஈவன் இன் யுவர் மெயின்ஸ் ஸ்கிரிப்ட். அது நீ எழுதுனா நிறைய மார்க் வருதுன்னா ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு இருந்திருக்கும் ஆன்சர்.
ஒரு விஷனரியாக நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்திருப்பீங்க உங்களோட ஆன்சரில். ஒரு ஹானஸ்ட் பர்சனாலிட்டி, தட் இஸ் வேர். எதுக்கு எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி பேப்பர் வச்சுருக்காங்க? ஹூ யூ ஆர்னு சர்ச் பண்ணுறாங்கப்பா. நான் சொல்கிறேன், திரும்ப திரும்ப சொல்கிறேன், இட்ஸ் க்ளூ ஃபார் யூ ஆல். நீங்கள் யாருங்கிறது உங்களோட மெயின்ஸ் பேப்பர்லேயும் ஜட்ஜ் பண்ணுறாங்க. அப்போ அதுக்குரிய ஒரு அதுக்குரிய ஒரு விஷயம், அதுக்குரிய விஷனரியாக உங்களோட ஆன்சரில் லேட்டஸ்ட் ஆகும். பிகாஸ் ஒரு வே ஃபார்வர்ட் எழுதுறதுலே, ஒரு வே ஃபார்வர்ட் நீங்கள் கொடுக்குறீங்களா, அந்த வே ஃபார்வர்ட்லேயே உங்களோட ஐடியாஸ், உங்களோட ஒரு பியூரோக்ராட்டிக் அப்ரோச் இருக்காங்கிறது ஈஸியாக தெரிஞ்சிடும். அண்ட் வென் இட் கம்ஸ் டு ஒரு கமெண்ட் பண்ணுறீங்க இல்லை ஏதாவது பண்ணுறீங்கன்னா, ஆல்வேஸ் கோ வித் கவர்மெண்ட் ஸ்டாண்ட். எப்பயுமே நீரோட்டத்திற்கு எதிராக இருக்கிற அந்த விஷயங்களை கண்டிப்பாக தயவு செய்து போகாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாதி நேரம் தயவு செய்து சோஷியல் மீடியாவில் உங்கள் காதை கொடுக்காதீங்க. யூ வில் கெட் ஆல் நான்சென்ஸ், யூ வில் கெட் மூவ்ட் அவே பை திஸ் நான்சென்ஸ். அப்போது அதனால தான் நான் சொல்கிறேன், ஸ்டாண்டர்ட் புக்ஸ், ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல், கவர்மெண்ட் சோர்ஸ். இது எதுக்குன்னா, அந்த கவர்மெண்ட் சோர்ஸ் என்ன மாதிரி கன்க்ளூட் பண்ணியிருக்கோ அதை பேஸ் பண்ணி, பிகாஸ் there is a more and more kind of என்னது நெகட்டிவ் வியூ பாயிண்ட் அவைலபிள் இன் த மார்க்கெட். அதெல்லாம் பார்த்துட்டு அவன் சோஷியல் மீடியாவில் உட்காந்து கதை பேசுவான், தங்க விலை ஏன் ஏறுதுன்னு. அது அவன் ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருப்பான். அதில் அந்த கதையெல்லாம் எடுத்து நீங்கள் கன்க்ளூஷன் கொடுத்துடல, வே ஃபார்வர்ட் நான் சிந்திச்சதாக எழுதுனா நல்லா இருக்கும்னு நினச்சி போனீங்கன்னா இட் வில் பி a nonsense. What government feels? Why RBI is accumulating gold? அப்போ ஹேவ் அ சயின்டிஃபிக் அப்ரோச். அதுக்கப்புறம் ஜஸ்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்கான்னு RBI டாக்குமெண்ட்டை படிச்சுன்னா தெரியும். அப்போ அதை சொல்லு, இவங்க பேசுகிறத சொல்லாத. சொல்ல புரியுது இல்லை? ஸோ ஆல்வேஸ் ஹாவ் அ கைண்ட் ஆஃப் அப்ரோச் டுவர்ட்ஸ். ஐ டோன்ட் வாண்ட் உங்களுக்கு அதுக்காக ப்ரோ கவர்மெண்ட்டாரு, கவர்மெண்ட்டுக்கு துதிப்பாடுன்னு நான் சொல்லலை. கோயிங் டு பிகம் ஏ பியூரோக்ராட். பீயிங் ஏ பியூரோக்ராட், ஆல்வேஸ் கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் ஐடியாஸ் வில் ஹாவ் அ கைண்ட் ஆஃப் டிஸ்கஷன்லாம் நடந்த பிறகு தான் அது பாலிசி நோட்டாவே வெளியே வந்திருக்கும். அவ்வளோ பேர் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ பெரிய பியூரோக்ராட்ஸ் எல்லாம் உட்காந்து கொண்டு வந்த அந்த பாலிசி நீ ஒரு நிமிஷத்தில் எவனோ ஒருத்தன் தப்புன்னு சொன்னான்ட்டு நீ உட்காந்து தப்புன்னு சொல்லிட முடியாது. சொல்ல புரியுது இல்லை? ஸோ அப்போது அந்த மாதிரியான வேவ்ஸ்லேருந்து அது அங்கெல்லாம் கொஞ்சம் டிட்டாச் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வெரி மச் இம்பார்ட்டன்ட். தட் நாட் ஓன்லி இன் மெயின்ஸ், இன் பர்சனாலிட்டி ஆல்சோ. பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் கூட when you take a stand, you should take a stand properly with a proper facts and figure. உனக்கு உண்மையிலேயே கன்வின்சிங்காக இருக்குது, ஒரு ஜஸ்டிஃபைங்காக இருக்குது, உன் மனசாட்சியை தூக்கி வச்சுட்டு கவர்மெண்ட் சொல்கிறது சரின்னு சொல்ல தேவையில்லை. ஏன் அதை நீ ஜஸ்டிஃபைங்காக உனக்கு ஃபீல் ஆகுது, உனக்கு ஏன் அது ஃபீல் ஆகுதுங்கிறத சொன்னீங்கன்னா போதும். ஆனால் உனக்கு ஏன் ஃபீல் ஆகுதுன்னு நீங்கள் சொல்லிட்டல, அதுக்கப்புறம் யாரோ கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இந்த கேள்வியை கேட்டார்ல அவர் இல்லாமல் இன்னொருத்தர் இதே சாரத்தில் இன்னொரு கேள்வியை கேட்பாங்க. இதே ரிலேட்டடாக ரிலவெண்ட்டாக வேற இதனுடைய அந்த சாரம் இருக்க மாதிரி வேற ஒரு கேள்வி வந்திருக்கும். அப்படியே 180 டிகிரி யூ டர்ன் அடிச்சு அதுக்கு ஆப்போசிட் வியூ பாயிண்ட் நீ சொன்னீங்கன்னா நீ காலி. இங்க என்ன சொன்னியோ அதையே அங்கேயும் திரும்ப நீ நிக்கிறனா, யூ ஆர் எக்ஸலன்ட் பர்சனாலிட்டி. உனக்கு சரின்னு பட்டது எல்லா இடத்துலையும் அது சரியானதாக இருக்கணும். ஒரே இடத்துல சரின்னு பட்டு உனக்கு தேவைக்கு அப்புறம் அது தப்புன்னு ஆகிடக்கூடாது. சொல்ல கான்செப்ட் புரியுதா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யுவர் மெயின்ஸ் பேப்பர் ஆல்சோ ஒரு பேலன்ஸ்டு ஆன்சரை கொடுங்க. அந்த பேலன்ஸ்டு ஆன்சர் ஸ்கிரிப்டாக தான் அது இருக்கணும். கம்பேர்னு கேட்டாங்கன்னா ஒரு காலம், டேபிளர் காலம் போட்டு போடுங்க. எங்கெல்லாம் ஒரு இந்தியா மேப் தேவைப்படுதுன்னா இந்தியா மேப் போடுங்க. சொன்ன மாதிரி ஃப்ளோ சார்ட்ஸ் தேவைப்படுதுன்னா ஃப்ளோ சார்ட்ஸ் ஆர் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் தேவைப்படுற இடத்துல இல்லுஸ்ட்ரேஷன் யூஸ் பண்ணுங்க. ஸோ ஒரு ஆன்சர் அப்படிங்கிறது அவங்க அப்படியே பார்க்கும்போதே அவங்களுக்கு ஈஸியாக எடுத்து எல்லாமே. அதனால தான் சொன்னேன் அண்டர்லைன் பண்ணும்போது. அண்டர்லைன்னா சும்மா தர்மத்துக்கு கோடு போட்டுன்னு போகிறது கிடையாது. நீ கோடு போட்டிருந்தீங்கன்னா அந்த இடத்துல தெர் ஷுட் பி என்னது ஒரு வைட்டல் இன்ஃபர்மேஷன் அங்கே இருக்கணும். அந்த வைட்டல் இன்ஃபர்மேஷன் அவர் பார்த்த உடனே எஸ் அந்த கொஸ்டினுக்கு அது டக் 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 ஓகே, அந்த 4 கூட பார்த்த உடனே அவர் ஓகே இந்த ஆன்சருக்கு தேவையான எல்லாமே இந்த ஆன்சரில் இருக்கு, மீதி எல்லாம் என்னது மானே தேனே பொன்மானே தான் அவருக்கு புரியணும். பண்ணீங்கன்னா எக்ஸாமினர் வில் ஃபீல் ஹாப்பி. சரியா? ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பண்ணீங்க அப்படின்னா சர்டன்லி ஐ ஹோப் தட் யூ ஆல் கேன் ஸ்கோர் வெரி வெல். ஓகே, ஸோ ஆல் வெரி பெஸ்ட். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? But when it comes to mains, notes very important. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா எனக்கு இப்போ இருக்க டைம் அச்சீவ். சரி, இங்கே தான் நான் திரும்ப சொன்னேன், ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி. இப்போ நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்ரெடி அவைலபிள் ரெடிமேடாக என்ன மார்க்கெட்டில் இருக்கோ அதை எடுத்து டைரெக்டாக டெஸ்ட் ஏரியாவுக்கு போயிடு. படி டெஸ்ட் எழுது, படி டெஸ்ட் எழுது. நான் சொல்ல உனக்கு புரியுதா? ஸோ அப்போ என்ன ரொம்ப கம்மியாக டைம் இருக்குது அப்படிங்கிறவங்க ஆப்வியஸ்லி திரும்ப உட்காந்து நான் நோட்ஸ் எடுத்து பண்ணேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாம் அதுக்கு தான் சொல்கிறேன், எல்லாத்துலேயும் என்கிட்ட கதை இருக்குன்னு சொல்லுவேன் இல்லையா? சே ஐ டுக் அக்ரிகல்ச்சர் ஆஸ் மை ஆப்ஷனல் இன் மை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். முத எழுதினப்போ அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனாக எடுத்து எழுதியிருந்தோம். போன உடனே அந்த சீரியஸ் அட்டெம்ப்ட் நான் கொடுக்க ஆரம்பிச்சு மொதல் அட்டெம்ப்ட்லேயே எனக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. சின்ஸ் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னோடனே மெட்டீரியல்லாம் இல்லை, எதையோ எடுத்து படிச்சுட்டு இருந்தோம். டைம் பத்தலை.
பட் எழுதணும், அக்ரி வரல, மார்க் வரல. திரும்ப அடுத்த இயர் எழுதுறதுக்காக என்ன பண்ணோம்னா மொத்த அக்ரி சிலபஸ் எடுத்து வச்சுட்டு புதுசாக 4 வருஷம் அக்ரி ஆக்சுவலாக கோர்ஸ் நோட்ஸ் எடுக்கிற பேர் வழின்னு ஒரு வருஷத்தை ஓட்டிட்டோம். திரும்ப பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத கார்னர்லேருந்து அங்கே கொஸ்டின் வந்துருச்சு. அப்புறம் தான் தெரியுது ரொம்ப வாஸ்ட்டாக இருக்குது, வேணான்னு சொல்லி நான் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஐ சோசன் ஆஸ் ஆப்ஷனல். அந்த அட்டம் தான் நான் சொன்ன மாதிரி ஐ கான்ட் இன்டர்வியூ அண்ட் மைனர் மார்க்கில் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன் இல்லையா. ஸோ இதை இங்கே என்ன முதல்ல எனக்கு ஷார்ப்பாக தெரிஞ்சிருக்கணும்னா அதுக்கு எங்கேயாவது மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கான்னு தேடி எனக்கு மெயின்ஸ் வந்தப்போ அந்த மெட்டீரியல் படிச்சிருந்தா மேபி அந்த ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டே கூட நம்ம பண்ணியிருக்கலாம். மெட்டீரியல் இல்லைங்கிறதே ஒரு செட்பேக்காக நினச்சிட்டு நான் உட்காந்துட்டேன். அடுத்த அட்டம் மெட்டீரியல் எழுதுறதே பெரிய வேலையாக உட்காந்துட்டேன். யூனிட் பேலன்ஸ். அப்போது உனக்கு அவைலபிள் டைம் இருக்குன்னா என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது. அப்போ இங்கே ஃபேக்ட்ஸ் எடுத்து ஜாட் டவுன் பண்ணி எழுதி வச்சுக்கோ. பிகாஸ் ஃபேக்ட்ஸ் ஆர் ஹைலி வாலடைல். அப்போ ஃபேக்ட்ஸ் ஆர் சின்ஸ் ஹைலி வாலடைல்னா லாஸ்ட் மினிட்ல ரிவைஸ் பண்ணுறதுக்கு நீ ஒரு திரும்ப எக்கனாமிக் சர்வேவை ரிப்பீட் பண்ண முடியாது இல்லையா. சப்போஸ் இப்போ நீ படிக்கும் போதே ஏதாவது நோட் பேட் வச்சிருக்கியா, நோட் பேட்ல ஹைலைட்டர் வச்சு ஹைலைட் பண்ணினே வந்துரு. இந்த ஹைலைட்டர் இஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் என்னது நோட்ஸ். அந்த ஹைலைட்டர் அடிச்ச இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னாலே உனக்கு இமீடியட்டாக அடுத்த அந்த சாப்டருக்கு அடுத்த சாப்டர் போயிடலாம்னா யூஸ் இட். யூஸ் டெக்னாலஜி அட் யுவர் டிஸ்போசல். எடுத்துக்கோ ஃபேக்ட்ஸ் அந்த மாதிரி சைடில் நோட் பண்ணிட்டே வா, இல்லை ஃபேக்ட்ஸுக்கு ஒரு காலம் போட்டுக்கோ. அண்ட் தென் when it comes to நியூஸ் பேப்பர் ரீடிங்லேயும் அதே தான். ஆஃப்டர் ஹேவிங் அ காம்ப்ரஹென்சிவ் நாலேஜ் ஆஃப் த சிலபஸ் அண்ட் ஆல்ரெடி நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்குலாம் ஓரளவுக்கு படிச்சிருக்கீங்கன்னா ஒரு விஷயத்தை பார்த்த உடனே இது எனக்கு எங்கே உதவும். ரீசெண்டாக அந்த சக்மா டிஸ்ட்ரிக்டா, அந்த டிஸ்ட்ரிக்டில் தட் இஸ் இது இருக்கு இல்லையா, ஒரிசாவில் அந்த நக்சலைட் ஏரியாவில் என்ன சுக்மா டிஸ்ட்ரிக்டா, என்ன டிஸ்ட்ரிக்ட் அது, பஸ்டார். பர்டிகுலர்லி நம்ம அலெக்ஸ் பால்மேனை பிடிச்சி வச்சுருந்தாங்கல்ல, தட் இஸ் அ டிஸ்ட்ரிக்ட் சுக்மா தான் நினைக்கிறேன், ரைட்டா? பஸ்தார் தானா ரீஜியன்? பஸ்தார் ரீஜியன் 7 டிஸ்ட்ரிக்ட். அதை நான் சொல்கிறது சுக்மாவோ ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட். ஸோ அதில் தெர் வாஸ் ஆம்புஷ். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா தெர் வாஸ் எ கேஷுவாலிட்டி இன் கேஸ் ஆஃப் லெஃப்டிஸ்ட் நிறைய பேர் இறந்துட்டாங்க, நக்சலைட்ஸ் நிறைய பேர் இறந்துட்டாங்க. இப்போ இந்த இஷ்யூ படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இமீடியட்லி யூ ஷுட் go to your internal security. Because அவன் சல்வா ஜுலும் பற்றி பேசுகிறான், ஆப்ரேஷன் கொக்கூன் பற்றி பேசுகிறான், இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பற்றி பேசியிருக்கான்னா இந்த இடத்துல திரும்ப அது இன்டர்னல் செக்யூரிட்டி நீ படித்த நோட்ஸோட இது கார்லேட் ஆகுதுன்னா இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே திரும்ப அதை ரீஎம்பசைஸ் பண்ணணும். அந்த விஷயம் இல்லைன்னா புதுசாக இந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக நடந்த ஈவெண்ட்டை எடுத்து எழுதி வச்சுட்டீங்கன்னா ரொம்ப கான்டெம்பரரியாக இருக்கும் உன்னோட ஆன்சர். இதை ஒரு எக்ஸாம்பிளாக கோட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளில் ரொம்ப கான்டெம்பரரியாக என்ன அப்படின்னா யூ ஆர் கிவிங் லைஃப் டு யுவர் ஆன்சர். ஒரு டெரரிசம் மெனாஸ் பற்றி ஒன்று விஷயம் வருதுன்னா புல்வாமாவில் நடந்த அட்டாக்கோ இல்லை பஹல்காமில் நடந்த அட்டாக்கோ பற்றி பேசிட்டு ஆப்ரேஷன் சிந்தூர் வரைக்கும் வந்து முடிக்கிறேன்னா க்ரோனாலஜி இருக்கும், கான்டெம்பரரி இஷ்யூஸ் இருக்கும், எல்லா விஷயத்தையும் சேர்த்து நீ பேசியிருப்ப. அதுதான் சொல்கிறேன். அதாவது ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது ஒன்று. ஸ்டாட்டிக்கு நோட்ஸ் இப்போலேருந்தே, அதாவது அட்டம் எய்ம் பண்ணுறவங்க இப்போலேருந்தே ஸ்டாட்டிக்கும் நோட்ஸ் எழுதிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரியான கான்டெம்பரரியாக ஃபீல் பண்ணிக்கலாம். உனக்கு சப்போஸ் அதுக்கான டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா ஸ்டாட்டிக்கு நான் சொன்ன மாதிரி ஹைலைட் பண்ணி படிச்சுட்டு போயிட்டே இரு. இது எங்கே கான்டெம்பரரி ரிலவன்ஸ் தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் வேல்யூ அடிஷன்ஸை கூட வச்சுக்கோ. ஸோ அதுதான் ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் எதுவுமே இல்லை. திரும்ப நான் கன்க்ளூட் மை ரிமார்க்ஸ் என்னன்னா இது எல்லாமே பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மை எக்ஸ்போஷர். நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒரு நியூ ஸ்ட்ராட்டஜி நல்லா இருக்கும்னு தோணுது, இல்லை நியூ ஐடியாஸ் உங்களுக்கு வருதுன்னா அது ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜி. பிகாஸ் நான் திரும்பவும் சொல்கிறேனே, இப்போ ஒரு சிலர் சொல்லலாம் 6 மணி நேரம் ஜிஎஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணு, 6 மணி நேரம் வந்து ஆப்ஷனலுக்கு ஸ்பெண்ட் பண்ணு, அதில் 4 மணி நேரம் படிச்சுப்பாரு, 2 மணி நேரம் எழுது. இது ஒருத்தருக்கு சரியாக இருக்கலாம். இன்னொருத்தர் நான் ஆப்ஷனில் வீக்காக தான் அவன் 8 மணி நேரம் படிக்கணும். ஜிஎஸ்க்கு ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா அவன் திரும்ப 6 மணி நேரம் பிரிக்கணும் அவசியம் இல்லை. நான் சொல்றது புரியுதா? ஒருத்தர் நல்லாவே ஆல்ரெடி எழுதி பார்த்துட்டாருன்னா இப்போ படிக்கிறதுக்கு நல்லா படிச்சுட்டாருன்னா எழுதுறதுக்கு நிறைய டைமும் படிக்கிறதுக்கு கம்மி டைம். எழுதி பார்த்தா தான் விஷயம். பாட ராகம் ஆட அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, டான்ஸ் எல்லாமே அதுதான். இங்கேயும் ப்ராக்டிஸ் தான் ஒன்லி சொல்யூஷன். அப்போ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ப்ரிப்பரேஷனை டியூன் அப் பண்ணிக்கோங்க. சிலர் லேட் நைட் தூங்குவோம், 12-1 மணி வரைக்கும் படிப்போம். சிலர் 3 மணிக்கு எழுந்து படிப்போம். உனக்கு எது ஃபிட் ஆகுதோ அதை பயன்படுத்திக்கோ. பிகாஸ் நான் இங்கே சொல்கிறேன், யூ ஆர் எ யூனிக் பர்சனாலிட்டி. யூ பிலீவ் இன் யுவர் செல்ஃப். யூ ப்ரிப்பேர் பேஸ்ட் ஆன் யுவர் ஓன் ரிதம். உன்னோட ஓன் ஸ்டைலில் நீ பண்ணு. ஓனாக நீ ப்ரிப்பேர் பண்ணி ஓனாக நீ ப்ரெசன்டேஷன் கொடுத்தினா ஐ எம் டெல்லிங் யூ கேன் பிகம் ஆல் இண்டியா ரேங்க் 1 ஆல்சோ. யாரோ வானத்திலிருந்தெல்லாம் குதிக்கல ரேங்க் 1 இருக்கும். நம்ம கூட இருக்கிற நம்மள மாதிரியே சாதாரண இதே அந்த கைப்பிடி அளவு ஒரு மூளை இருக்கிற ஒரு ஆள் தான் ரேங்க் 1 வாங்குறாங்க, யாரெல்லாம் கிடையாது. சொல்ல புரியுதா? ஆல் யூ நீட் டு டூ இஸ் அந்த பெர்சிவரன்ஸ், அந்த கன்சிஸ்டன்சி, ஹாவ் யுவர் ஓன் ஸ்ட்ராட்டஜி. எனக்கு கேட்டால் இதெல்லாம் வந்து ஒரு ஐடியா தான், ஒரு வே இப்படிலாம் போகலாம் அப்படிங்கிறது ஒரு வழிகாட்டுறோம், அவ்வளோதான். போட்டு ஒரு ஏரியா டாப்பர் வீடியோவே பார்த்துட்டு அவன் டாப்பர் ஆகி போயிட்டான், அவன் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கான், அவன் வீடியோவே பார்த்து உட்காந்துட்டு அவன் சொன்னதெல்லாம் சரியா இருக்கும்னு நினச்சி
அவங்க சொன்னதுலேருந்து எது உனக்கு சூட் ஆகுதோ அதை எடுத்துக்கோ, எது உனக்கு சூட் ஆகலையோ பரவாயில்ல, யூ ஹேவ் யுவர் ஓன் ஸ்ட்ராட்டஜி, கண்டிப்பாக தப்பே கிடையாது. நீ சொல்ல புரியுதா? ஆனால் நான் சொல்ல சில விஷயங்கள் கண்டிப்பாக நுணுக்கமானது. என்னன்னா, எனக்கு இதை புரியிற வரைக்கும் நான் விட மாட்டேன்னு 100 சோர்ஸில் போய் தேடி கிடக்கிறது, அதுலேயே காலத்தை கடத்திடுவாங்க. புரியலையா? மண்டை உடையுதா? யாராவது சொல்கிறாங்களா, அதை வச்சு புரிஞ்சுக்க முடிஞ்சா அதை புரிஞ்சுக்கோ, இல்லைன்னா அது வராதுன்னு கூட தைரியமாக அதை விட்டுட்டு அடுத்ததுக்கு போயிடு. அது we are not going to become a research scholar now. உங்களுக்கு யாரும் என்ன கொடுக்க போறதில்ல, PhD கொடுக்க போறதில்ல, whether you are in or out தான் இங்கே டிசிஷனே. அதனால டோன்ட் வேஸ்ட் மோர் டைம் இன் எக்ஸ்ப்ளோரிங் 10 மெட்டீரியல் 20 மெட்டீரியல் அங்கே போய் JNUவில் தேடினா, இக்னோவில் தேடினா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் தேடினா ஒரே டாபிக் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க தயவு செய்து வேண்டாம். சொல்ல புரியுதா? ஸோ அதர் தேன் தட் ஒரு ரொம்ப ரியலிஸ்டிக்காக சொல்லணும்னா, ஒரு லைஃப்க்கு தேவையான விஷயத்தை தான் நீங்கள் கற்றுக்கிட்டே போகிறீங்க. ஒரு பியூரோக்ராட் மைண்ட் செட்லேருந்தே படிங்க, பியூரோக்ராட் மைண்ட் செட்லேருந்தே எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக தான் இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு கொடுப்பேன். அப்போ ஒப்பீனியன் பேஸ்டு கொஸ்டின் வந்ததுன்னா அதை பேஸ்ட் ஆன் த ஸ்டாண்டர்ட் அண்ட் ப்ரூவன் பேஸ் பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக வாங்கிடலாம். ஓகேவா? வேறு ஏதாவது கொஸ்டின்? ப்ரிப்பேர் பண்ணுங்க. டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் இஃப் யூ வாண்ட் எனி சப்போர்ட் ஆல்சோ we are all ready, we are all at your disposal. Okay, thank you very much.